வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். உயிருக்கு போராடும் ஜீவானந்தம், விடாமல் துரத்தும் ரவுடிகள், எதிர்நீச்சல் சீரியலை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்று எபிசோடில் ஜனனி பல தடைகளை தாண்டி ஜீவானந்தம் வருவதாக சொன்ன இடத்திற்கு சென்று விடுறாங்க. ஆனால் அந்த இடத்தை போலீஸ் சுற்றி வளைத்திருப்பதால் பார்க்கவியும் ஜீவானந்தமும் மறைமுகமாக ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. பல இடத்துல ஜனனி அவர்களை தேடியும் அலைந்து கொண்டே இருக்கிறாங்க. அங்கே வரும் அதிகாரி ஜனனியிடம் இங்கே என்ன உங்களுக்கு வேலைன்னு கேட்க, சும்மா சுற்றி பார்க்க வந்த சார் என்ன சொல்கிறாங்க. உடனே அவங்க நிற்கக்கூடாது, கிளம்புகன்னு சொல்ல ஜனனி வேற வழி இல்லாமல் கார் எடுத்துக்கொண்டு செல்கிறாங்க. இவை அனைத்துமே மறைந்திருந்த பார்க்கவி போலீஸ் போனதுமே ஜனனி காரை துரத்தி கொண்டு ஓடுறாங்க. ஆனால் ஜனனி சென்று விட என்ன செய்வதுனே தெரியாமல் ஜீவானந்தம் மறைந்திருந்த இடத்திற்கு வந்து அங்கே இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அனைத்து இடத்துலையுமே தேடுகிறாங்க. அவங்கள தேடிக்கொண்ட பார்க்கவி ஒரு இடத்திற்கு செல்ல அங்கே இருக்கும் ஒருவர், நீங்கள் தேடி வந்தவர் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே பார்க்கவி உள்ளே சென்று பார்க்க அங்கே ஜீவானந்தம் வழியால் பார்த்தீங்கன்னா துடித்து கொண்டே இருக்கிறாரு. இவர் காட்டுப்பகுதியில் மயங்கியிருந்தாங்க என ஆட்கள் தான் இவர் அழைத்து வந்தாங்க. இவருக்கு உடனடியாக சிகிச்சை பெற்று செய்ய வேண்டும், இல்லைனா இவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு, உயிர் போய்விடுன்னு நான் சொல்லிடுறாங்க. உடனே நான் இராணுவத்தில் மருத்துவராக வேலை பார்த்தேன். என்னுடைய கை பதித்து விட்டால் வேலையிலிருந்து வந்து விடுவேன். நான் உனக்கு எப்படி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என சொல்கிறேன். அதன்படி நீ அறுவை சிகிச்சை செய்து குண்டை எடுத்தால் இவங்க உயிர் பிழைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பார்க்கவி அதிர்ச்சி அடைகிறாங்க. மறுபக்கம் மண்டபத்தில் பார்த்த போட்டு இருக்கும் நந்தினி தர்ஷினியை தனியாக சந்தித்து அவனிடம் அனைத்து விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதையடுத்து இன்றைய எபிசோடில் ஜனனி பல இடங்களில் ஜீவானந்தத்தை தேடி அலைகிறாங்க. அப்போது ஒரு கடையில் ஃபோனுக்கு சார்ஜர் போட்டு அமர்ந்திருக்க ஜனனி தேடிக்கொண்டு ரவுடிகளை அந்த கடைக்கு வந்து விடுறாங்க. அந்த கடைக்காரரிடம் ரவுடிகள் ஜனனி போட்டாவை காட்டி இந்த பெண் வந்தாளா என கேட்குறாங்க. நிலைமையை புரிந்து கொண்ட அந்த கடைக்காரர் அப்படி யாருமே இங்கே வரலன்னு சொல்லி ஜனனியை காப்பாற்றி விடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோடில் முடிவடையுது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.